ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம புளிச்சி கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 20 மிளகாய் வத்தல், சின்ன துண்டு புளி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய், அப்புறம் புளிச்சி கீரை. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதுல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கோங்க. அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 15 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இது கூட புளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வெந்ததும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா புளிச்சி கீரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. கீரை ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமா 10 நிமிஷம் ஆயிருக்கு. கீரை நல்லா வெந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இதை நல்லா அரைச்சுக்கலாம். சூடு நல்லா குறைஞ்சாச்சு. இப்ப இதை அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓரளவு அரைச்சா போதும். ஒரு பேனை சூடு பண்ணி தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கடைசியா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த புளிச்சி கீரையை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்ல இருந்து எடுத்துருங்க. நம்மளோட புளிச்சி கீரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இது சாதம், அப்புறம் இட்லி, தோசை இது கூட எல்லாம் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்க ஊறுகாயா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நாள் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.